உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சனி பெயர்ச்சி வந்தா நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு சில பேர் கஷ்டப்படுவாங்கன்ற விஷயம் தெரியும். ஃபர்ஸ்ட் சனி பெயர்ச்சியால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு? அன்புக்கு அடிப்படையானது, அறிவுக்கும் அடிப்படையானது, உழைப்புக்கும் அடிப்படையானது சனி பகவான் தான். துல்லியமான சத்தியத்தையும் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் சுறுசுறுப்பையும் ஆற்றலையும் அள்ளித் தருவது சனி பகவான். சோம்பேறித்தனம் உள்ளவனுக்கு மட்டும் சனி பகவான் எதிரியானவன். நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியான பாதிப்பு ஏதாவது இருக்கா? இவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யாம ஆர்டர் போட்டு சாப்பிட்டாங்களா, அவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்க. ஏன்னு கேட்டா தன் உடலுக்கு தானே உழைச்சி அந்த உணவை சாப்பிட்டாங்கன்னா அவங்க தவிப்பாங்க. சனி பகவானே ஆட்கொண்ட இடம்தான் அந்த கடகராசி. கம்பல்சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு சனி பெயர்ச்சியா இருக்கு சார்? முடியுமா முடியாதா, சீரியா இந்த கேள்வியில வந்துருவாங்க. அரசியல் மாற்றம், அரசியல் தலைவர்கள் மாற்றம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. எப்படி? வணக்கம். வாழ்க. சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன். சனி பெயர்ச்சி வந்துருச்சு. சனி பெயர்ச்சியை பத்தி நிறைய பேருக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கும். சனி பெயர்ச்சி வந்தா நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு சில பேர் கஷ்டப்படுவாங்கன்ற விஷயம் தெரியும். ஃபர்ஸ்ட் சனி பெயர்ச்சியால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குன்னு பொது பலன்களை பார்க்கலாம் சார். சரி, ஓகே. சனி பெயர்ச்சி என்பது தான் மனிதனுடைய அன்புக்கு அடிப்படையானது, அறிவுக்கும் அடிப்படையானது, உழைப்புக்கும் அடிப்படையானது சனி பகவான் தான். இவருக்கு 3 பொறுப்பை கொடுத்து அதை சரி செய்து மனிதனுடைய ஆற்றலுக்கு கொண்டு வர்றது. எப்படி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தலையை அம்மா சீவி விட்டு அனுப்புவாங்க, அப்புறம் காலேஜ் போகிறான்னா கையால் அப்படி சீவிக்குவான், அதுக்கு பிறகு தலைதெறிக்க ஓடுவான் குடும்பம்னு வந்த பிறகு. அது மாதிரி பொறுப்புக்கு ஏற்றது போல் சனி பகவான் எல்லோருக்கும் தன்னை தக்க வைத்து கொண்டே இருப்பார். மற்ற கிரகங்கள் மாறி மாறி போகும், இது மாறாது. 3ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, முன் பார்வை, பின் பார்வைன்னு ஒரு மனிதனை அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவனுடைய துல்லியமான சத்தியத்தையும் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் சுறுசுறுப்பையும் ஆற்றலையும் அள்ளித் தருவது சனி பகவான். அதை சோம்பேறித்தனம் உள்ளவனுக்கு மட்டும் சனி பகவான் எதிரியானவன், மற்றவர்களுக்கு சிறப்பானவன். ஏன்னு கேட்டால் உடலில் உள்ள எந்த ஒரு அங்கங்களும் பாதிப்பில்லாத எடுத்துகிட்டு போகணும்னு இவன் நினைப்பான். ஆனால் இந்த சனி பகவானுடைய அவர் அங்க ஈனம் உள்ளவர் அவர். ஆனால் அங்க ஈனம் உள்ளவர்ன்றதுக்கு அர்த்தமே வேறு, இவங்க சொல்கிற அர்த்தம் வேறு. அதாவது சுவாசத்தோடைய மேலே ஒரு சுவாசமும் கீழே ஒரு சுவாசமும் வரும்போது அங்கே 1.5 அரை கீழே தங்கிரும், மீதி 1.5 தான் வெளியில் வரும். அதை சனி பகவான் அவன் தான் என்ன பண்ணுறான்னா ஆட்சி பண்ணுறான், சுவாசமாக ஆட்சி பண்ணுறான். அந்த சுவாச காற்று நல்லா இருக்கிறவனுடைய ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். அந்த அறையும் கூட நிறுத்தி வச்சு ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்காக அண்ட சராசரத்தையே உள்ளே நிறுத்தி அந்த அரை நிமிடம் அப்படி அரை நிமிடத்தில் வாழ்க்கையோட தரத்தை அப்படியே மாற்றுவான், வாழ்க்கையோட தரத்தை அப்படியே கவுப்பான். ஆகையினால் இந்த சனி பகவானை மையமாக வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தால் யார் உழைக்க தகுந்தவனோ, யார் மிக மிக அற்புதமாக உயர்ந்த நிலையில் இருக்கானோ, சத்திய தர்மத்தை அடைந்தவனோ, அவனுக்கு சனி பகவானுடைய ஆற்றலும் திறமையும் நிறைந்திருக்கும். அவனை எவராலையுமே அழிக்க முடியாது. இப்போ இந்த 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு சார்? அருமையானது தான். இந்த மேஷராசி நேயர்களுக்கு பாதகாதிபதி சனி பகவான் தான். இந்த 2.5 வருஷம் அவங்க பட்டது அவங்க மறக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இது கூட 10 வயசு பிள்ளையா, 20 வயசு பிள்ளையா, 30 வயசு பிள்ளையா, 40 வயசு பிள்ளையா, அந்த வயதிற்கு ஏற்ப அவங்க அனுபவத்திற்கு ஏற்ப அந்த சனி பகவான் அவர்களுக்கு ட்ரையல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி கொடுக்கும்பொழுது ஆனால் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்திற்கே பாதகாதிபதியாக இருந்தார். ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமிக்கு பாதகாதிபதியாக தான் சனி பகவான் கும்பத்திலிருந்து நிறைய காரியங்கள் செய்தான். பாருங்கள், கும்பமேளாலாம் வந்தது, நல்ல அற்புதமான ஆற்றல் வந்து எவ்வளோ காலங்கள் வந்து இந்துக்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாத இருந்த இடத்துல ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க ராம ஜென்ம பூமி வந்தது.
இதெல்லாம் இங்கே 11ஆம் இடத்தில் பாதகத்தில் ஒரு சாதகம் தக்க வச்சுட்டு போவான். அது மாதிரி வரும்போது வரப்புற சனி பயிற்சி இருக்குல்ல, அதில் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். பிரபஞ்சத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறான். போகும்போது எப்படி போகிறான்னா, அவன் சாரத்திலே தான் போகிறான். அங்கே போய் அடுத்தது அவனுக்கு நட்பு ஸ்தானாதிபதியான புதனுடைய சாரத்திலும் போகிறான். அப்படி போகும்போது இந்த மேஷராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், கோபம் வேண்டாம், கடந்த காலத்தை பற்றி திரும்ப பேச வேண்டாம், ஓடி ஓடி உழைச்சது போதும், நான் பொறுமையாகவே எல்லாம் செய்கிறேன் என்ற வீராப்பு வேண்டாம். ஏன்னு கேட்டால் இதெல்லாம் இழுத்து பிடிக்கும். வர காலம் நல்ல காலங்களாக இருப்பதற்கு இதுவரையும் கஷ்டப்பட்டில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா கரெக்டாக உன்னை சரியான இடத்துக்கு போயிட்டு போவோம். அந்த நேரத்தில் முரண்பாடு படுவாங்க. ஏன்னு கேட்டால் அது செவ்வாடு ஆதிக்கத்துக்கு உள்ளது மேஷம். அந்த மேஷமும் அவருக்குட்டியே ஒரு அதாவது ஈர்ப்பு விசையும் இழுக்கும் தன்மையும் இருக்கும். அவனுக்கே 8ஆம் வீட்டுக்குடைய விருச்சிக ராசிக்கு உடையவனும் அவன் தானே. நீர் ராசிக்கு நெருப்பு ராசிக்கு உடைய அந்த செவ்வாய் நீராக செயல்படும் போது ஒரு மாதிரியாகவும் நெருப்பாக செயல்படும் போது ஒரு மாதிரியாகவும் இருந்தாலும் இன்று இவர் என்ன செய்யறார், தென்னாட்டாக தான் சுற்றி வர்றார் அந்த செவ்வாய். தென் துருவம் வட துருவம் உத்தராயணம் தட்சாயணம் சொல்கிறதுல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவர் தென்னாட்டுக்குள்ளே வர்றதுனால தென்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பல நன்மைகளை செய்வார். யாரொருவர் அந்த சனி பகவானை நினைத்து வழிபட்டு அவருடைய அன்பையும் பாசத்தையும் அந்த சிவபாதம் சரணாகதி என்று சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உன்னதமான சனி பகவான் மேஷராசியை உயர்த்துவார். இந்த 2025 ரிஷபராசிக்குமே வந்து சனிப்பெயர்ச்சி எவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது சார்? இந்த ரிஷபராசி நேயர்கள் எப்படின்னு கேட்டால், சனி பகவானும் ரிஷபராசி நேயர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஏன்னு கேட்டால் அதாவது ரொம்ப கர்ம வினைக்கு ஏற்பது போல அந்த ரிஷபராசி நேயர்களை இந்த சனி பகவான் வச்சிருப்பார். கர்மாதிபதி அவர் 9க்கும் 10 உடைய அந்த சனி பகவான் இப்பொழுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருனாக்க, அது குருவோட 11ஆம் அதிபதி சாரத்தில் தான் போகிறார். அதே 8ஆம் அதிபதி சாரத்தில் தான் போயிட்டுருக்கார். அப்படி போகும்போது அவர் என்ன செய்வார்னா, ரிஷபராசியை பொருளாதார பேராசையிலிருந்து பொருளாதார ஆசையில் வச்சிருப்பார். பேராசைக்கு கொண்டு போக மாட்டார். நிறைய நிர்வாகங்கள் ஸ்தம்பித்து போயிருக்கும். நிறைய நிர்வாகத்தில் பிறருடைய தலையீட்டுனால அதை செயலிழக்க வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த 2.5 வருஷம் அவதிப்பட்டிருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள். பொருளாதாரம் முடங்கி போயிருக்கும். அந்த பொருளாதாரம் முடங்கியவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் விமோச்சனம் கொடுக்கும். ஏன்னு கேட்டால் அவங்க நம்பி அந்த உழைப்பையே கெதின்னு கடந்ததுனால அவங்கள உயர்த்தும். சூழ்நிலைக்கு தக்கவாறு சிறு தொழிலாளிகள்லாம் இருக்காங்க ரிஷபராசிக்காரவங்க. அவங்க பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவங்க. அவங்க மகாலட்சுமி யோகம், அந்த யோகம், நிறைய யோகங்களை பின்பற்றி அதன் மூலமாக இவங்க பலன் அடைப்பாங்க. ஏன்னு கேட்டால் 11 ராகு இருந்தது. அவருதின் தூண்டுதலால் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னாக்க அதை சமாளிச்சிருப்பாங்க. ஆனால் சனி பகவானை பொறுத்தவரை நின்று நிதானமாக பலன் தரக்கூடியது தான். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் பொருளாதார இக்கட்டிலிருந்து வெளிக்கொண்டு வர்ற சூழ்நிலை தான் இப்போ இருக்காது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியான பாதிப்பு ஏதாவது இருக்கா சார்? ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் தொடர்ந்து கேட்குற விஷயம் என்னன்னா, நான் இது வரைக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்கு, இனிமேலாவது இந்த சனிப்பெயர்ச்சியால நன்மைகள் உண்டா அப்படிங்கிறது தான். அதாவதுமா, மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், சிவபெருமானே அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. ராமர் பிறந்த நட்சத்திரம் அதுதான்றாங்க. இது மாதிரி துரியோதனன் அந்த ஒவ்வொரு சிலருடைய நட்சத்திர அமைப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த அமைப்பு உள்ள இருக்கக்கூடியது அந்த மிதுன ராசி. ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ல் அவங்க சிக்காத இருக்கணும். ஏன்னு கேட்டால் ஆணவம் இவங்களை சார்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். படிப்பின் அகங்காரம், கம்பீரம், நான் ஏன் உனக்கு தலை வணங்கணும், அவங்க கேட்குறது முற்றிலும் உண்மை. ஆனால் சப்போர்ட் யாருன்னா சனி பகவான். அந்த தைரியத்தில் அவங்க பேசுவாங்க. எப்படி இருந்தாலும் சனி பகவான் புதனை விட்டு கொடுக்க மாட்டார், அந்த மிதுன ராசிக்காரங்களும் விட்டு கொடுக்க மாட்டார், அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும். ஆகையினால அது காற்று, சனி பகவான் காற்று, இது நிலம். இந்த 2 பேருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒன்றோட ஒன்று கலந்து தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆகையினால அந்த நம்பிக்கையில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி பார்த்துக்கலாம்,
இவங்கள்ட்ட ஏன் தப்பிச்சுக்கிறாங்க மிதுன ராசிக்காரங்க? சோம்பேறித்தனம் இருக்காது. அடுத்து 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 உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மைண்டு போயிட்டே இருக்கும். இந்த படிப்பை விட்டுட்டு அடுத்த படிப்பு அடுத்த படிப்பு அப்படி படிப்பாலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வருவாங்க. ஆர்டர் போட்டு சாப்பிட்டாங்க நடுவில், இவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் ஆர்டர் போட்டு சாப்பிட்டாங்களா, அவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்க. ஏன்னு கேட்டால் தன் உடலுக்கு தானே உழைச்சி அந்த உணவை சாப்பிட்டாங்கன்னா அவங்க தவிப்பாங்க. இது வெளிநாட்டுக்காரவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக அவங்க ஜாதக ரீதியாக இப்பொழுது கம்பல்சரி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது எதுவும் 32 வயசுக்கு மேலே 42 வயசுக்குள்ளே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கடுமையான பிரச்சனையில் சிக்கியிருப்பார்கள். அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜாதக அமைப்பு பிரகாரம் நிறைய பேர் என்னை கேட்கும்போது என்னென்னா, நீங்கள் பொதுவாக சொல்கிறது ஒரு விதமாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட நேராக கேட்கும்போது நுட்பமான விஷயங்கள்லாம் நீங்கள் எனக்கு சொல்லும்போது எனக்கு அப்போ தாங்க புரியுது. நான் யதார்த்தமாக கேட்கும்போது உங்களுடைய இந்த ஆதன ஆன்மீகத்தில் வர ஒரு அந்த அணுகுமுறை நல்லா இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் உங்களை கேட்கும்போது தான் எனக்கு ஒரு விழிப்புணர்வே வருது ன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் அந்த மிதுன ராசியில் உள்ளவங்க. அவங்களுக்கு படிப்பு மீது கவனம் வைப்பது போல் தன் உடலுக்காக உழைக்கின்ற உணவுகளை சமைத்து சாப்பிடுகின்றதிலையும் கவனம் வையுங்கள். சுவாச பிரச்சனை வரக்கூடும். கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்கு சார்? சனி பகவானே ஆட்கொண்ட இடம்தான் அந்த கடகராசி. அரசியல் தலைவர்கள் எல்லாரும் சூரிய பகவானை மையமாக வைத்து தான் வருவாங்க. ஆனால் அதற்கு 7ஆம் வீட்டிற்குடைய சூரியனுக்கு 7ஆம் வீட்டிற்குடைய அந்த சனி பகவானே இந்த சூரியனுக்கு 12ஆம் ராசியில் உள்ள இடத்துக்கு தான் வராங்க. அங்கிருந்து தான் இந்த செயல்பாடுகள் நடக்கும். இந்த சனி பயிற்சியின் மூலமாக எதையும் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொறுப்பை கையாண்ட ஆரம்பித்தாங்கன்னா அதை நிதானமாக மிகவும் பக்குவமாக எடுத்து போவாங்க. கம்பல்சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்லை முதலீடு போடலாமா, நம்மளோட தாயகம் போகலாமா, இப்படிப்பட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். அது அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல வேணும். ஜாதகம்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து மூணையும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் முன்னாடி ஓடுதளம்னு வச்சுருந்தேன். அந்த ஓடுதளத்துலேயும் அவங்க அப்சர்வேஷன் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமப்பட்டாங்கன்னு ரெட்டை கடிகாரம்னு வச்சுருக்கேன். இப்போ காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் ஒரு சுத்த கடிகாரம் அது ஒன்று. சாயங்காலம் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரையும் 2வது சுற்று ஒரே கடிகாரத்தை 2 விதமாக நம்ம பார்க்குறோம். அதான் ரெட்டை கிரகாரம், ஒத்தை செயல். அந்த ஒத்தை செயலில் தான் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத அந்த சனி பகவானின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப இந்த மாதிரி இந்த ஜாதக நிலையெல்லாம் இப்போ எங்கள் மூதாதையர்கள் போட்டாங்க. இதுக்கு ஒரு சின்ன இந்த மிதனத்துக்காக ஒரு ஸ்பெஷல். எங்கள் பாட்டி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க, ஒரு கட்டம் போடுவாங்க, 4ஆக பிரிப்பாங்க, ஒரு கையில் ஒரு சில்லு வச்சுக்குவாங்க, சில்லை தூக்கி முன்னாடி போடுவாங்க, போட்டு இச்சா காயா பழமான்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்க கண்களை மூடிக்கிட்டு இங்கே ஜம்ப் பண்ணுவாங்க, அடுத்தது ஜம்ப் பண்ணுவாங்க, அடுத்தது அதை மிதிப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கோட்டில் காலை வச்சிடக்கூடாது. அந்த அளவு நுட்பமான அறிவை கொண்டவர்கள் தான் இந்த கடகராசிக்கு உடையவர்கள். ஞாபக சக்தியும் இருக்கும், தான் போட்டது எங்கன்னு நினைக்கிறதும் இருக்கும், அது எப்படி மிதிக்கணும்னு தெரியும். ஒரே நேரத்தில் தன்னுடைய ஆன்மாவை அவ்வளோ பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த கடகராசி நேயர்கள் இந்த ஆண்டு இந்த சனி பெயர்ச்சி மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு சனி பெயர்ச்சியா இருக்கு சார்? சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன் அற்புதமான விஷயம்? முடியுமா முடியாதா, சீரியா இந்த கேள்வியில் வந்துடுவாங்க. ஏன்னு கேட்டால் எவ்வளோ நேரம் ஒன்று செய்யணுன்னு தான் இல்லைன்னா மாட்டேன்னு சொல்லு. அந்த கட்டு சிட்டுக்கு உள்ளே வந்துடுவாங்க. ஏன் அப்படி வராங்கன்னா, உண்டி இல்லைன்னு கேட்குறாங்கன்னா, அந்த சிம்மத்துக்கு 2ல் கேது உள்நோக்கி வருது, அந்த 8ல் ராகு 7 நோக்கி வருது, சனி அந்த 8 நோக்கி போகுது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை, அரசியல் மாற்றம், அரசியல் தலைவர்கள் மாற்றம், உழைத்த ஒருத்தனாக இருப்பான், அழகாக நடுவில் ஒருத்தன் சாப்பிட்டு போயிட்டு இருப்பான். இந்த சம்பவங்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சியும் இந்த சனி பெயர்ச்சியும் இந்த சிம்ம ராசிக்கு ஏற்படும். ஆகையினால் அரசுக்கும் மாற்றம் வரும், அரசியலிலும் மாற்றம் வரும், அரசியலை நம்பி வாழ்ந்தவர்களுக்கும் மாற்றம் வரும்.
ஆகையினால் இந்த இளைஞர்கள் இப்போது ஆன்மீகத்தை நோக்கி ஓடியாந்துருவாங்க. முன்னாடியே கட்சிக்கொடி பிடிச்சிட்டு தானே போவாங்க. இப்போ இனிவரும் காலங்களில் இளைஞர்கள் இந்த 12 ராசி இளைஞர்களும் ஆன்மீகத்தை நோக்கி தான் வருவார்கள். அதில் தான் கொடி பிடிக்கப் போகிறார்கள் என்பது தான் இந்த சனி பெயர்ச்சியோட ஆரம்பமும் இறுதியாக இருக்கும். இப்ப கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சார்? கன்னியா ராசி நேயர்களுக்கு ஏற்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, வெளியில் சொல்ல முடியாது. ஓய்வில்லாத அவங்க ஏன்னு கேட்டால் தன்னுடைய நேரத்தை பிறருக்காக செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு துணிச்சல் அதிகமாக இருந்தது. இப்போ நேராக 7ல் வரப்போகுது இல்லை, 7ல் வரும்போது என்னென்னா 6க்கும் 5க்கும் 6க்கும் உடையவன் இப்போ அதிகப்படியான மனநிலை அழுத்தம் இருக்கும். மனநிலை அழுத்தம் அது 10ஆம் பார்வையாக இவங்களோட சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உடல் மீது கவனம் வைக்க வேணும். இவங்க கன்னியா ராசி லக்னம் அந்த ராசி அதிபதி நின்ற இருந்தாலும் சரி, இதன் மூலமாக அந்த கன்னியை அடிப்படையாக வைத்து உணரக்கூடியவர்கள் தன்னுடைய உடல் மீது கவனம் வைக்க வேண்டும். உங்கள் பூர்வீக சொத்து இருக்குல்ல, அதில் கவனம் வைக்க வேணும். அதெல்லாம் நம்ம வம்பு வழக்குக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகையினால இறையாற்றலோட கூடிய பிரபஞ்ச ரகசியத்தை பிரபஞ்சத்தோட இணைஞ்சி இவங்களுடைய ஆன்மா செயல்பட்டால் ஈஸியாக அவங்க கையாண்டு வெளில வந்துடுவாங்கம்மா. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட வருடமா இருக்கும் சார்? அவங்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு தான் கொஞ்சம் நம்ம இன்னும் கவனித்து சொல்ல வேண்டி வரும். ஏன் கவனித்து சொல்ல வேண்டி வரும்னா, அவங்க ரொம்ப பாவத்துக்குரியவங்க துலாம் ராசி ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ப்பா, எல்லாமே தெரியும். படிப்பு, பதவி, அதோடைய முடிவு, ஆற்றம் எல்லாம் தெரியும். ஆனால் எதையுமே செயல்பட முடியாது அவங்களால. சந்தர்ப்ப சூழ்நிலை, அவங்களுடைய பொருளாதார நிலை, இவங்க சார்ந்து இருக்கிறவங்களுடைய நிலை இதெல்லாம் பாதிக்கும். ஆகையினால இவங்க ஏண்டா இந்த பூமியில் பிறந்தோம்னு சொல்லிக்கிட்டே அவங்க போராடி தான் வர வேண்டிய சூழ்நிலை தான் இப்பொழுது இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால துலாராசி நேயர்களுக்கு இடைவிடாது மனோதைரியமும் பக்குவமும் சனி பகவான் கொடுத்து பாதுகாப்பாருமா. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்கு சார்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்தவரையும் சனி பகவான் 4ல் இருந்தது, இப்போ 5க்கு போகிறாரு. 4க்கும் 5க்கு உடைய சாரத்தில் இருந்து தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நல்லா நடந்திருக்கும். அதே நேரத்தில் அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நல்லா இருக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பாதகாதிபதி, அதாவது மகரத்துக்கு பாதகாதிபதி அந்த விருச்சிகமாக இருந்தாலும் ஒரு சில காரியங்களை செய்து முடிச்சிருப்பாங்க. இவங்க மிகவும் கவனக்குறைவாக இருந்தவங்க. இவங்க அந்த கவனக்குறைவில் விழிப்புணர்வில் வரும்போது கொஞ்சம் மாறுதல் ஏற்படும், அதில் இன்னும் வளர்ச்சி ஏற்படும். அப்படி தான் இன்னைக்கு இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களுடைய பயணப்பாதை இருக்குமா. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு எப்படிப்பட்ட வருடமா அமையும் சார்? தனுசு ராசினாவே இப்பொழுது என்ன பண்ணுறான், சனி பகவான் அதே ராசிக்கு அதிபதியோட சாரத்திலேயோ சுகஸ்தானத்துக்குடைய சாரத்திலேயோ அவர் போயிட்டுருக்கார். எல்லா பொறுப்பும் அவங்களே ஏற்றுக்க வேண்டியது இருக்கும். அவங்களுடைய நோய்க்கும் காரணக்கர்த்தா அவங்களே. நோய் உள்ளவங்களுக்கு போய் உதவி இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டால், யாருக்கெல்லாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு இவங்களா ஓடி போய் உதவி செய்தால் இவர்களுக்கு பிரச்சனை வராது. இவர்களுக்கு இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை வரும். அந்த இடுப்பு சம்பந்தமான பிரச்சனையும் உடலில் ஒரு சோர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த தனுசு ராசி நேயர்கள் இப்போ வரப்போகிற சனி பயிற்சியின் காலத்தில் அவங்க செயல்படுவாங்கம்மா. மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்கு சார்? சனி பகவானுக்கு சொந்த வீடு மகரம்தான். மகரமும் கும்பமும் சூரியனுக்கு எதிர் வீடு, பகை வீடு, 6வது வீடாக இருந்து அங்கே அந்த சனி பகவான் அந்த ராசிக்கு அதிபதி 7க்குள்ள சந்திரனே அந்த வீட்டுக்கு ராசி அதிபதியாக மாறி அங்கேயே அந்த மகரத்துக்குடைய தன்மை என்ன பண்ணணும்னா, ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப பொறுப்புள்ளவங்க, ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, மனசில் எல்லாம் இறுக்கி வச்சு அதை மனசை ரொம்ப இவங்க எப்படி இருக்குன்னா மனசை இருக்கக்கூடாது.
அப்படி இல்லாத இருந்தால் நாளில் இவங்களுக்கு 3ல் போடுற அந்த சனி பகவான் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்து இவங்கள நல்ல விதமாக கொண்டு போவாங்க. பயம், அச்சம், மற்றபடி இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன இன்னொரு உபாயம் ஒன்று இருக்குது. அதாவது வீடு வாசலை கூட்டி சுத்தம் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து தன்னுடைய உடல் மீது கவனம் வைக்கணும். இவங்க வந்து பொதுவாகவே தன்னோட உடல் மீது கவனம் வைக்க மாட்டாங்க. அவங்க அந்த பொறுப்புன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்கள்ட்ட வந்து மிருகங்கள் இந்த வளர்க்குறாங்கல்ல, வளர்ப்பு அந்த அந்த இதுங்கள்லாம் என்ன பண்ணுன்னா ரொம்ப பாசமாக இருக்கும் இவங்கள்ட்ட, அன்பாக இருக்கும். அதோடைய இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்காக செலவு பண்ணுறதும் டைமை, அதுங்களோட வாழறதும், அதுங்களுக்கு தேவைகளை பார்க்குறதுலையும் கவனம் அதிகம் வைப்பாங்க. தன்மேல் வைக்க மாட்டாங்க. இவங்க மன இறுக்கம் கூடாது. இவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, பரந்த நிலையில் இருக்கணும், உயர்ந்த நிலையில் இருக்கும். உயர்ந்த நிலையில் இருக்குது, ஆனால் அதை பரந்த நிலையில் அவுட்டில் கொண்டு வரணும், இன்னரில் வச்சுருக்கக்கூடாது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு சார்? கும்பராசி நேயர்கள் தானே தனக்கு விரயத்தை பண்ணிக்கிட்டு தனக்காக கஷ்டங்களை பட்டு ரொம்ப அவதிவிட்டு இனி வருங்காலமாக நாங்கள் நல்லா இருப்போமான கேள்விப்பட்டுக்கிட்டு அதே நேரத்தில் எங்கேயாவது தன்னுடைய பொருளாதாரத்தை வேறு இடத்துல முடக்கி வைக்கணும். இவங்களா மனம் வந்து அதை யார்ட்டையாக கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்தின் மீது சிக்கனம் வைக்கிறேன்னு வச்சாங்க, அவங்களோட உடல் பாதிப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டால் அந்த பொருளாதாரத்தின் மீது கவனம் வைப்பதுக்கு இந்த மனசு விடாது அவங்களுக்கு. அந்த மனதுக்குடைய சந்திரன் வந்து அதுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி தான் அங்கே வந்து சந்திரனாக வந்து உட்கார்றா. இவங்களுக்கு வெவ்வேறு திட்டங்களும் வெவ்வேறு எண்ணங்களும் அவங்களுக்கு போயிட்டு இருக்கிறதுனால அவங்க தன்னுடைய உடல் மீது கவனம் வைத்து பொருளாதாரத்தை இறுகி பிடிக்காம அப்படியே செலவிடுவதில் நிறைய வச்சாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ செலவாதோ அதை பல மடங்கு கும்பத்துக்கு சனி பகவான் கொடுப்பாருமா. கடைசி ராசியான மீனம் ராசி, இவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு சார்? நம்ம எல்லாருமே கடைசி ராசி தான் மீனம்னு சொல்கிறான். ஆக்சுவலி அது கடைசி ராசி இல்லை, அதுதான் முதல் ராசி. ஆமாம். ஏன்னு கேட்டால் ஒன்று ஆரம்பிக்கிறதும் அது வந்து முடிக்கிறதுலையும் தன்னை நிலைப்படுத்துவதற்கு கொஞ்சம் விரிவாக இருக்கும். ஓவல் வடிவில் தானே பூமியோடைய சுழற்சி இருக்குது, அது அதில் தான் தத்தளிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த மீனத்துக்குள்ளது. அதனால் இது ஆரம்பிக்குதா முடிக்குதான்னு தெரியாது. அதுபோல் தான் இந்த மீனராசினியர்கள் எல்லா விஷயத்திலையும் அவதியிட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க. இவங்க சொன்னது அப்படியே நடக்கும், நாளைக்கு நடக்க போகுதுன்னா அது அப்படியே இருக்கும். இப்போ வேறு ராகுவும் அதுக்குள்ளே, சனி வேறு உள்ளே வராரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஆனால் நல்லது செய்யும். சனி பகவான் வந்து நல்லது செய்யும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்தின் வலிமையை பொறுத்து தான் நடக்குமே தவிர இந்த ராசி பலன் பொதுப்படையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லதை நோக்கி எடுத்து செல்ல போகுதுன்னு நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டால் அவர்களுடைய அவங்க டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதனுடைய அந்த ஆங்கிலேருந்து அவங்கள சுற்றி அந்த பிரபஞ்சத்தை காட்டும்பொழுது அவங்க உணரும்போது நல்லா இருக்கும். சனி பகவான் உணர்த்துவதற்காகவே பல சுத்துகளில் இந்த ஆண்டு வரப்போகிற சனி பகவானுடைய பயிற்சி 12 ராசி நேயர்களுக்கும் வெளிநாடு தேடுபவர்களுக்கு வெளிநாடு போவாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுக்கு வருவாங்க, வேலையை சொந்தமாக நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்தமாக நடத்த விடுவார், செயலில் கொஞ்சம் மாற்றம் வளர்ச்சி வேணுங்கிறவங்களுக்கு வளர்ச்சி தருவாருமா. கண்டிப்பா 12 ராசிக்குமே சனி பெயர்ச்சியால இவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத உங்களோட நேரத்தோட செலவு பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.